ஆராய்ச்சி படத்தோட ட்ரெய்லர் வெளியீட்டுல அவங்க நடத்துகிறோம். ஸோ அடுத்ததாக இந்த படத்தோட நடித்த நடிகையெல்லாம் நம்ம திடீர்னு வச்ச ப்ரோக்ராம்னால அவங்களால வர முடியல. ஸோ யூஸ்வலாகவே இப்போ யாருமே நடித்த படங்களுக்கு வரமாட்டேங்கிறாங்கிறது ஒரு குறை இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு அந்த குறை இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இந்த படத்தை மொத்தமாக ஊடக நண்பர்கிட்ட கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சேலஞ்சு பண்ணி இந்த படத்தை கொஞ்சம் வெற்றி படமாக்க வேண்டியது, ஒரு பப்ளிசிட்டி கொடுக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. முதலாவதாக எல்லாரையும் வரவேற்று தந்த படத்தோட நினைவுகளை பகிர்ந்துக்க வெடிமுத்து அவர்களை மேடை கலைக்கணும். இந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், நடிகர், டைரக்ஷன் மேற்பார்வை எல்லாம் இவர் தான். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இங்கே வருகை இருந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய அருமையண்ணன் குகநாதன் அவர்களையும், அருமையண்ணன் ராஜன் அவர்களையும், சவுந்தர் அவர்களையும், பன்னீர்செல்வம் அவர்களையும், புக்கோ அவர்களையும் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கிற அத்தனை பேர்களையும் நான் வரவேற்கிறேன். சில பேர்கள் விட்டு போனாலும் என்னை மன்னிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த தருணத்திலே வருகிற 15ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக இருக்கிறது. நான் அழைத்தாலும் அழைக்கவில்லை என்றாலும் அருமையண்ணன் ராஜன் அவர்கள் சொன்னார்கள், அவர் நெஞ்சத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன், சின்ன தயாரிப்பாளர்களுக்கு அவர் உறுதுணையாக இருப்பார் என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த தருணத்திலே ஊடக நண்பர்களான நீங்கள் இந்த படத்தை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இப்ப படத்தினுடைய ட்ரெய்லரையும் பாடலையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதிலே சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் அனைத்தும் ஏழை மக்களுக்கும் ஆரோக்கியமாக மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக இந்த திரைப்படத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஒரு அரசாங்கம் தமிழகம் பூரா, இன்னும் சொல்ல போனால் உலகம் பூரா ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு என்ன என்ன வேண்டுமோ அதை எப்படி மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை காதலர்கள் மூலமாக சொல்லி இருக்கிறோம். அங்கதான் நீங்கள் நினைக்க வேண்டும். இந்த படத்தினுடைய ஒரு சிறப்பான கருத்து என்னவென்றால், காதலர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலிக்கிறார்கள். அப்படி காதலிக்கின்ற பொழுது, அந்த காதல் வெற்றியாகி அரங்கேறுகின்ற பொழுது, காதல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமா இல்லையா? இங்க நாங்க ஆரோக்கியத்தை சொல்லியிருக்கோம். கட்டி பிடிக்கிறத விட்டுட்டோம், முத்தமிடுறதை விட்டுட்டோம், டச் பண்றதை விட்டுட்டோம், கடத்துறதை விட்டுட்டோம், தூக்கிட்டு போயிட்டு ஒளிச்சு வைக்கிறத விட்டுட்டோம். ஆனா ஆரோக்கியமான வாழ்க்கை இந்த படத்துல சொல்லி இருக்கிறோம்ன்றத உங்களுக்கு முதல்ல நான் சொல்லிக்கிறேன். திரும்ப திரும்ப சொல்றேன், பணம் வர்றதுக்காக வேண்டி இந்த படத்தை நான் எடுக்கல. அஜித் குமாரை வைத்து நான் எடுத்த படம் என்னை தாளாட்ட வருவானா. அந்த படத்தை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அந்த படத்தை எடுக்கின்ற பொழுது ஏற்கனவே சொன்னதுதான், அஜித் குமாருக்கும் எனக்கும் கால்ஷீட் பிரச்சனை வருகின்ற பொழுது முழு கதையை நான் எடுக்க முடியவில்லை. அதுவும் ஒரு மெடிசன் சப்ஜெக்ட், இதுவும் ஒரு மெடிசன் சப்ஜெக்ட் என்பதற்காக சொல்லுகிறேன். அந்த நேரத்திலே நான் அஜித்தை வைத்து எடுக்கின்ற பொழுது அந்த படத்திலே அவர் குறைவான காட்சியிலே நடித்திருப்பார், ஆனால் நிறைவான காட்சியிலே நடிக்கவில்லை. படத்தினுடைய கதை பெண்மைத்தன்மை உயர்ந்ததா ஆண்மைத்தன்மை உயர்ந்ததா என்கிற ஒரு சப்ஜெக்ட். அப்ப அங்க அஜித் நடித்ததினால் ஆண்மைத்தன்மை உயர்ந்தது என்கிற அந்த கதை அம்சத்தை அதிலே கொண்டு வந்திருக்கிறேன். படத்திலே முடிகின்ற பொழுது பெண்மைத்தன்மையும் ஆண்மைத்தன்மையும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று சண்டை போடுகிறது. அங்க அஜித்தினுடைய ஆண்மைத்தன்மை அங்க வெற்றி பெறுகிறது. அதுதான் அந்த கதையினுடைய மூல கருவுடைய சாராம்சம். இந்த படத்தில் என்ன செய்திருக்கிறேன் என்றால், பெண்மைத்தன்மையும் ஆண்மைத்தன்மையும் காதலிலே ஒன்றோடு ஒன்று உரசிக் கொள்கிறது. பெண்மைத்தன்மை வெல்லுகிறது. அங்கே ஆண்மைத்தன்மை வெல்லுகிறது, இந்த படத்திலே பெண்மைத்தன்மை வெல்லுகிறது. அது எப்படி வெல்கிறது என்பது கதையினுடைய சாராம்சம். அதுவும் மெடிசன் சப்ஜெக்ட், இதுவும் மெடிசன் சப்ஜெக்ட். ஆனால் இதிலே ஒரு சின்ன விஷயம் என்னவென்றால், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 2 மான்கள் இருக்கும், ஒரு மான்களிலே அம்பு பாய்ந்திருக்கும். அதோட பான்மதி இல்லை என்று அர்த்தம். அம்பு பாய்ந்திருக்கும், பான்மதி இல்லை என்று அர்த்தம். அந்த படத்திலே படத்தை நிறைவு பண்ணியிருப்பார்.
அதே போல என்னுடைய படத்திலே கோமா ஸ்டேஜில் கதாநாயகன் படுத்திருப்பார். அங்கே காட்சியை நிறைவு பண்ணியிருப்பேன். கதை எழுதுவது முக்கியமல்ல, கதையை கொண்டு போவது முக்கியமல்ல, கதையை முடிப்பது முக்கியமல்ல. அறிவுபூர்வமான சிந்தனை மூளையிலே வேணும். அந்த மூளையை ஏற்கனவே நான் திறனாய்வு செய்திருக்கிறேன். இந்த படத்தினுடைய கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், மருத்துவத்துறை திறனாய்வு அத்தனையும் நான் செய்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பணத்திற்காக இந்த படம் நடக்கவில்லை. மக்களுடைய ஆரோக்கிய உணர்வுகள் வெளியே தெரிய வேண்டும் என்பதற்காக, மக்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு இந்த படத்திலே சொல்லியிருக்கிறேன். திடீரென்று திருமணம் முடிப்பார்கள், ஆணும் பெண்ணும் திருமணம் முடிப்பார்கள். ஆனால் திருமணம் முடித்தவுடனே குழந்தை பெறுவது காலதாமதம் விடும். ஏன் குழந்தை பெறுவது காலதாமதம் விடுகிறது என்பதை இந்த படத்திலே சொல்லி இருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு 16 வயசிலிருந்து அவனுடைய பருவங்கள் ஆரம்பம். 16 வயசிலிருந்து பருவங்கள் ஆரம்பம். 16லே ஒரு பருவம் இருக்கும், 22லே ஒரு பருவம் இருக்கும், 40லே ஒரு பருவம் இருக்கும், 60லே ஒரு பருவம் இருக்கும், 70லே ஒரு பருவம் இருக்கும். இந்த பருவங்கள் எல்லாம் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறேன். மெடிக்கல் ஸ்டோருக்கு போகாமல், மாத்திரைகள் வாங்காம நம்ம உடம்புக்குள்ளேயே நம்ம உடம்பை எப்படி ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். நான் காதலையும் ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், நோயையும் ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கட்டி பிடிக்கிறத நான் சொல்லவே இல்லை. அது முதல்வருக்குள்ள நடக்கக்கூடிய விஷயத்தை நான் சொல்லவே இல்லை. இதைத்தான் நான் என்ன சொன்னேன், மீடியாக்காரங்க தான் இந்த படத்தை கொண்டு போய் ஜனங்களுக்கு சேர்க்கணும்ன்றத நான் சொல்லியிருக்கேன். இப்ப தலைவர் வர வேண்டியது இருந்துச்சு, தலைவர் வாழ்த்து சொல்லிட்டாரு. அண்ணன் ராதாகிருஷ்ணன் வரவே இருந்துச்சு, அவங்களும் வாழ்த்து சொல்லிட்டாங்க. ஒரு கருத்தை மட்டும் ஒரு 2 நிமிஷம் அண்ணனுடைய அனுமதியோடு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு படம் என்பது பணத்திற்காக இருக்கக்கூடாது, சமூக சேவைக்காக வேண்டி இருக்க வேண்டும். ஒரு முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் ஒரு குழுவை அமைத்து, அந்த சுகாதாரத்துறை மூலமாக ஒரு குழுவை அமைத்து இந்த படத்தை பார்த்தால் தமிழக அரசு மக்களுக்கு என்னென்ன செய்திகளை சொல்ல வேண்டுமோ அத்தனை செய்தியும் இந்த படத்திலே இருக்கிறது. இந்த படத்திலே அத்தனை செய்தியும் இருக்கிறது. இந்த படத்தை அந்த படத்துக்கு ஆய்வு அதனுடைய கமிட்டி தலைவரே அண்ணன் உட்கார்ந்துருக்காரு, புகநாதன் அண்ணன். நல்லா இந்த படத்தை ஒரு நாளைக்கு பார்த்து பாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. பாட்டில் பார்த்து அரசாங்கம் துணை இருக்கு, நல்லா படிக்க வைப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன், ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த படம் ஒரு வெற்றிப்படையா அமைகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த நேரத்தில் மீடியாக்காரங்களான நீங்க தான் இதை எனக்கு எடுத்து சொல்லணும்னு உங்களுக்கு நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு கருத்து தான் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த படம் இந்த தமிழக மக்களுக்கு எடுக்கப்பட்ட படமாக நீங்கள் கருதக்கூடாது. உலக மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அத்தனையும் இந்த படத்திலே ஒரு காக்காவுல சொல்லியிருக்கேன். நீங்க இந்த செல்ல பார்த்தா தெரியும், காக்காவுல ஒரு நோயை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த காக்கா மூலமாக சின்ன குழந்தையிலிருந்து, படிக்கிற குழந்தையிலிருந்து எல்லா ஆள்களும் பார்க்கக்கூடிய படமாக இந்த படம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரே ஒரு விஷயம்தான், எல்லா படமும் கடகடன்னு ஓடும், தடதடன்னு ஓடும். இந்த மாதிரி படங்களை ஓட வைக்கிறது மீடியா நினைத்தால் தான் இந்த படத்தை ஓட வைக்க முடியும். எவ்வளவோ கஷ்டப்பட்டு, எவ்வளவோ சங்கடத்துக்கு மத்தியில கடங்கப்புகளை வாங்கி இந்த படத்தை எடுத்திருக்கேன். ஆனா இந்த சின்ன படத்தை ரிலீஸ் பண்றதுல தயாரிப்பாளர் சங்கம் முன்னணியா இருந்து என்னைய தத்தெடுத்தது மாதிரி இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. அவங்க எப்படியோ வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதியின் புறம் சின்ன படத்துக்கு முதுகெலும்பா இருப்போம்னு சொன்னாங்க. அண்ணன் ராசா அண்ணன் சொல்லுவாரு, விநியோகா இருக்காரு, என்னுடைய படத்தை அண்ணன் பாட்டை பார்த்தாரு, நீங்களும் 2-3 தியேட்டரை சிபாரிசு பண்ணணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். நீங்க இந்த 2-3 தியேட்டர்களை எனக்கு சிபாரிசு பண்ணுங்க. அன்னைக்கு குகநாதன் என்னுடைய சிறப்புகளும் என்னுடைய படத்திலே பார்க்கப்பட்ட காட்சிகளை அரசாங்கத்தினுடைய கோப்புக்கு வடிவமைத்து ஒரு கருத்து, ஒரு பரிந்துரை சொல்லணும்னு அவரை சொல்லிக்கிறேன். அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டிய படத்தை நான் எடுத்திருக்கின்றதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லி, அண்ணன் அவர்கள் என்ன பேசுவார்கள் என்பதை நான் கவனமாக கேட்பதற்கு இருக்கிற காரணத்தினால் ஒரே கருத்தை பணிவோடு சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த திரைப்படம் என்பது மக்களுக்கும் சரி, காதலர்களுக்கும் சரி, உலக மக்களுக்கும் ஒரு நல்ல திறனாய்வு படமாக அமைந்திருக்கிறது. இந்த படத்தை மீடியாக்காரர்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே பணிவன்போடு சேர்த்து விடைபெறுகிறேன். வாழ்க, வளர்க, உயர்க, வெல்க, மகிழ்ச்சி, வணக்கம். நன்றிங்க ஐயா.
அடுத்து முனைவர் பட்டம் பெற்ற இவர் நந்தனம் கலைக்கல்லூரி பேராசிரியர். மாணவர்களை பலரை படிக்க வைக்கும் இவருக்கு சினிமா தாகம் அதிகம். இளையராஜா அவர்களின் திரைப்பட பாடலாசிரியராக அறிமுகமான கவிஞர் சொர்க்கோ அவர்களை பாராட்டி பேச அழைக்கிறோம். முந்தி பிறந்தவளே, மொழிக்கெல்லாம் தலைமகளே, கவிஞர்கள் சிந்தனை வான் மீது சிறகடித்து பரப்பவளே, சந்தன பொய்கையிலே சதுராடிப்பவளே, நந்தனம் கல்லூரிக்கு நான் விடுப்பு போட்டுவிட்டு வந்திருக்கிறேன். தாயே, என்னை வணங்குங்கள். தாயே, உன்னை வணங்கி அண்ணன் பன்னீர்செல்வம் பேசியதற்கு பிறகு கருணாநிதி நிற்கிறேன். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது இந்த மேடையில் நிற்கிறது. ஏன்னு கேட்டா எல்லாமே அரசர்களுடைய அவை. ராஜா, ஐயா ராஜா, நாதன்னாவே ராஜா தான், நாதன்னாவே அரசர் தான். நாதன் ஐயா குகநாதன், அதுவும் குகநாதன். அதுக்கடுத்து பாண்டியன், பாண்டியன்னாவே அவரு அரசர் தான். வெடிமுத்து அண்ணன் நானும் இப்ப புலவன் மாதிரி இருக்கேன். என்ன ஒரு தமிழ் அழகான தமிழ் ஆடையில் இருக்காரு. நான் கொஞ்சம் கோட்டை போட்டு இருக்கிறேன். வெடிமுத்து அண்ணன் அவர்கள் பேசுற பேச்சு பார்க்கும்போது ஒரு மாபெரும் ஒரு கலைஞர். தொல்காப்பியர் சொன்ன நகையே அழுகை இழுவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகையென அப்பால் எட்ட மெய்ப்பாடு என்ப. அந்த எல்லா வகை மெய்ப்பாடோடு பேசுறதுதான் ஒரு சிறந்த பேச்சாளருக்கான ஒரு அழகு. சில பேர் வந்து நின்னா அப்படியே ஒரு மாதிரி பேசிட்டே போயிட்டு இருப்பாங்க. சில பேர் மனப்பாடம் பண்ணி பேசுவாங்க. சில பேருக்கு பேச்சே வர. பேரறிஞர் அண்ணாவோடு பழகியவர்கள் இங்க இருக்கிறாங்க. இங்க பாருங்க, அந்த 2 பேர் உட்கார்ந்து சபையில நான் உட்கார்ந்துருக்கிறதே தெய்வ தமிழுக்கு நன்றி சொல்லணும். எவ்வளவு பெரிய விஷயம். மாபெரும் மனிதர்கள். அந்த பொன்னான நேரத்தை, கண்ணான நேரத்தை அண்ணன் விஜய் முரளி அவங்க அழைத்ததற்காக அண்ணன் வெடிமுத்து அவருக்கு தந்திருக்காங்க. நான் வந்து ரொம்ப சீக்கிரமா வரல, 9:45 வந்துட்டேன். ஏன்னு கேட்டா அது காரணம் ஒண்ணு, கல்லூரிக்கு விடுமுறையை போட்டுட்டு வந்துட்டேன். ஒரு சகோதரர் சத்யா தான் இருந்தார், வேற யாருமே காக்கா கூட. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு ஆசை. ஏன்னா வெடிமருந்தவர்கள் ஒரு போராட்டமான ஒரு கலைஞர், ஒரு போராடுகிற கலைஞருக்கு இந்த தயாரிப்பாளர்களும் மற்றவர்களும் கை கொடுத்திருக்கின்றீர்கள். யார் கை கொடுக்க வேண்டும் என்றால் ஊடகங்கள் கை கொடுத்து இவரை உயர்த்துங்கள், உங்கள் கரவொலியை அவருக்கு தாருங்கள். ஏன்னு கேட்டா என்னன்னு கேட்டா அவருடைய அற்புதமான மகன், மிக சிறந்த, நான் சொன்னா எதுவும் பொய்த்ததில்லை இதுவரைக்கும், மிகச்சிறந்த பிரியன் தானே உங்க பேர், பிரியன் மிகச்சிறந்த இடத்தை அவர் பெறுவார். அருமையான ஒரு திறமையான, அதே மாதிரி அந்த கதாநாயகம் பெரிய இடத்தை பெறுவாங்க. அதான் ஒரு டாக்டர் வந்து பார்த்தவனே சொல்லிடுவார், உங்களுக்கு பிரஷர் இருக்கா சுகர் இருக்கா. அந்த வேலைகள், அதுவும் குகநாத ஐயா பற்றி சொல்லிட்டே இருக்கலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு, டாக்டர் முத்தமிழறிஞர் எங்களுடைய தலைவர் டாக்டர் கலைஞரோடு, அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் முன்னாள் முதல்வர் அவங்களோடு, என் டி ராமராவ் அவருடைய, பேரறிஞர் அண்ணா பளிங்குக்கள் தரையினிலே படுத்திருக்கும் பாசுரத்தை பூச்சரத்தை கவிதை ஊற்றை கலிங்கத்து போர் பரணி பாட்டை பூவின் காதுகளில் ஊதி வரும் காற்றை உந்தி குளிங்கிருதம் நெல்லிமலை கடலில் ஓரம் குடியிருக்கும் விடிவிளக்கு, அந்த பேரறிஞர் காட்சி காவியத்தோடு பழகிய பெரிய வாய்ப்பு உங்களுக்கு வாய்த்திருக்கிறது ஐயா. படங்களை எல்லாம் ஓட்டி வெற்றி கண்ட பட ஓட்டி உங்களுடைய அந்த இன்முகம் ஏதோ நேற்று வந்தவனை போல எளிமை, இனிமை, அருமை, பெருமை என்ன சொல்லிட்டே போகலாம். எனக்கு ரொம்ப பிடித்தது ஐயா ராஜன் அவர்களுடைய கம்பீரம். இன்னைக்கு வந்து ஒரு கதாநாயகனுக்கு மேல எல்லாத்துக்கும் மேலாக அந்த மீடியாக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு அருமையான ஆளு ஐயா ராஜன் அவங்க. அவரிடம் வந்து ராஜன் ஐயா உங்களத சொல்றேன், நெற்றிக்கல் போன்று அது நின்று அரசர் போல நடந்து வந்து ஒரு நெற்றிக்கல் போன்று அவரெல்லாம் மனதார ஆசீர்வதித்து வாழ்த்தினாலே இந்த படம் வந்து பெரிய வெற்றி வந்துடும். வெடிமுத்து அவர்களே, உங்கள் படம் கத்தையா வந்துடும். ஏன்னு கேட்டா கிடைக்காத மாமனிதர்கள், இந்த சௌந்தர பாண்டியன்லாம் ரொம்ப ஒரு அருமையான மனுஷன்.
இவங்களாம் வந்து இங்க ஒவ்வொருத்தையும் கொண்டாடணும். தமிழ் பாடலாசிரியர் சங்க தலைவரே அங்க உட்கார்ந்துருக்கிறார். அவருக்கு துளசி அன்பு அண்ணன் துளசி அவங்க வெங்கட்டு போனாலும் யாராக இருந்தாலும் அவரை உயர்த்தி விடுவதற்கு வெங்கட்டு உடைய உழைப்பு பெரிய உழைப்பு. ஏனென்றால் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையுமே நாங்க பெரிய பணம் வாங்கி தான் நான் ஒரு பேச்சாளர் தான். ஒரு 30,000 25,000 50,000 அது குறைஞ்சி வாங்கல. ஆனால் இது வரைக்குமே ரொம்ப ஆண்டுகளா பேசிட்டு இருக்கோம். 10 காசு கூட வாங்கக்கூடாது என்று பேசக்கூடிய ஒரு இடம் என்றால் இந்த புனிதமான இந்த இடம் தான். இந்த புனிதமான இடம் இன்னும் வந்து ஏன் இப்படி முன்னால வந்து நிக்கிறாருன்னா சீக்கிரம் முடிங்கிற அர்த்தம். அது கூட தெரியாம நான் ஒரு கல்லூரியில பேராசிரியர் இருக்கேன்னு சொல்லி இந்த தொகுப்பாளி வந்து ஒரு அருமையா ஒரு நான் கூட ஏதோ இந்த படத்துல நடிச்ச நடிகை போடுங்க அன்பு தங்கை வாங்க இல்லமா நடிகை போடுற மாதிரி புதிய தமிழ் இன்னும் கொஞ்சம் நல்லா தமிழ் நல்லா பேசுங்க. வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். தம்பி பெரிய வெற்றி பெறுவீங்க, எல்லாம் பெரிய வெற்றி பெறணும் நீங்க. அதான் அப்பா வந்து ஏன்னா தந்தை எவ்வளவுலாம் வந்து போராடி தன்னுடைய மகன் வரணும்னு துடிக்கிறாருன்னு அந்த அந்த ஒரு துடிப்புக்கே உங்களுக்கு உங்களோட நடிப்பு கூட துடிப்புக்கே வெற்றி கிடைக்கும். அதோட என்னன்னு கேட்டா இதுல வந்து நாங்கெல்லாம் பேசிக்கிட்டோம். ஐயாட்ட கூட சொன்னேன் எக்ஸ்ட்ராடினரியான மியூசிக் போட்டிருக்க அவரே ஒரு இசை கருவிகள்லாம் இசைப்பீங்களா ஐயா? அது பெரிய பெரிய விஷயம். இசை கருவிகள் நான் வந்து அருமையான ஒரு ஞானத்தினுடைய ஒரு வெளிப்பாடு டிஆர் போன்று நினைச்சேன். அவரும் இசை கருவிகள் கத்துப்பாங்க. சில பேர் உதட்டிலே வாயிலே இசையை சொல்லுவாங்க. அதனால அந்த கரகாட்ட பாடலாகட்டும் அந்த காதல் பாடலாகட்டும் எல்லாமே சிறப்பா இருக்கு. என்னன்னு கேட்டா திருக்குறள் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது என்னன்னா இதனால் இவன் முடிக்கும் என்றால் அதனை அவன் கண் விட இன்னொன்னு பகல் வெல்லும் கூகையை காக்க இகழ் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும். எப்ப சரியான நேரமோ அப்ப விடுங்கள். நலிவுற்ற நிலையும் நலம் பெற்று வளம் பெற்று பொலிவுற்று புகழ் பெற்று சிறக்கட்டும். வாழ்த்துக்கள். ஒரு சொற்கள் சொல்லும் போது இந்த மாதிரி லீவ் போட்டு வந்தேன்னாரு புரியுது. அதனால கொடுத்தாலும் வாங்க மாட்டேன். நன்றி, வணக்கம். அப்பனா எல்லா ஃபங்க்ஷனும் கொண்டு கூப்பிடுறோம். இந்த படத்துக்கு வந்து ஆராய்ச்சி படத்துக்கு தமிழ்நாடு ஃபுல்லா தியேட்டர்லாம் எடுக்கிற சுரேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சுரேஷ் சுரேஷ் அவர்களுக்கு திரு கே ராஜன் அவர்கள் சொல்ல அழைப்பார்கள். அடுத்ததாக இந்த படத்துக்கு வந்து தொகுத்து வழங்குறதுக்கு நம்ம அகஸ்தியா அவர்களை சொல்லியிருந்தோம். அவங்க வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால நானே எல்லாம் ஆரம்பிச்சு பண்ணிட்டோம். ஸோ அவங்களுக்கும் நம்ம ராஜன் சார் அவர்கள் சால்வை அணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ராஜன் சார் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காரு. ஐயா வந்து ரைமிங்ல வேற லெவல்ல பேசிட்டு போயிட்டாங்க. அடுத்து நம்ம யாரை அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் தமிழ் அமுதன் ஐயா. விந்தை விஜய் முரளி எனக்கு வஞ்சகம் விழுந்து விட்டான். நீ எதுக்கு என்ன வரவேற்ற? அந்த பாப்பா இருக்குல்ல, சாலோ போட மட்டும் கூப்பிட்ட, வரவேற்கிறதுக்கு என்ன அந்த பாப்பா முடியல? ஏன்னா நல்ல தமிழில் பேசுகிறோமா? அகத்தியா, அகஸ்தியா இல்லை அகத்தியா, அதுவே தமிழ். அகத்தியா, அகத்தியா வாழ்க, தமிழே பேசு, தமிழ் மகளே வாழ்க, அழகிய தமிழ் மகளே வாழ்க. இந்த தமிழ் இனிமையானது, நம் உயிரானது. அங்கே தமிழில் சிலர் வரவேற்பில் பாதி இங்கிலீஷ் கலந்து பேசுகிறார். நம்ம தமிழ் படம் ஆடியோ ஃபங்க்ஷன் பூஜை இதுக்கெல்லாம் வந்து தமிழில் பேசுனா நல்லாயிருக்கும். அப்புறம் நான் பல பேருக்கு வேண்டுகோள் வைக்கிறேன், இந்த சால்வை வாங்காதீங்க. இது ராஜஸ்தான்காரனை வாழ வைக்கிற சால்வை. இங்கே கைத்தறி சால்வைகள் நம்ம நெசவாளிகள்
காஞ்சிபுரம், திருப்பூர்லாம் இருக்கு. அந்த சால்வை வாங்க, அது பயனுள்ளதாக இருக்கும். ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு உபயோகப்படுறது. இந்த சால்வை திருப்பி சுற்றி வரும். ஒரு 10 பேருக்கு போட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால இந்த அதனால தான் நான் அந்த போட்டுக்கிறது இல்லை. இதை நம்ம கைத்தறி சால்வை வந்தால் நான் போட்டுக்குவேன். நான் இந்த விழாவை பற்றி எனக்கு தெரியாது. என்னை யாரும் கூப்பிடல, விஜய் முரளியும் கூப்பிடல, வெடிமுத்தும் கூப்பிடல. ஆனால் நான் பிரசாத்தில் ஒரு பூஜைக்கு வந்தேன். அங்கே நேற்று கேள்விப்பட்டேன் இப்படி இருக்குன்னு. விஜய் முரளி போனடா ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்காம. ஆமாம் சார், வெடிமுத்து சிம்பிளாக பண்ணுறாரு. வெடிமுத்தே சிம்பிள் தானே. அதாவது கடுகு சிரத்தாலும் காரம் போகாது. உருவு கண்டு எல்லாமே வேண்டும், பொருள் பெரும் தேர்க்கு அச்சாணி அன்னார் குடைத்தது. ஒரு தேரை ஓட்டுறதே அச்சாணி இருந்தால் தான் அந்த தேரை ஓடும். அதுபோல் நம்ம வெடிமுத்து விஷய ஞானம் உள்ளவன், நிறைந்த விஷயங்கள். யாரை பேசும்போதே எடுத்தோடனே மகிழ்ச்சி, மனம் நிறைந்த மகிழ்ச்சி, வாழ்க, இந்த வார்த்தைகள்லாம் சொல்லணும். அந்த தம்பி பெரும் சிரமத்துக்கிடைய ஒரு நல்ல படம் எடுத்திருக்கான். ஆராய்ச்சி பண்ணி பல புதிய விஷயங்களை சேர்த்து தன் மகனை ஹீரோவாக்கி அவரே மியூசிக் டைரக்டராக எல்லா விஷயங்களையும் முன்னிருந்து பண்ணி தயாரிப்பாளராக பண்ணியிருக்காரு. அதுக்கு பெரிய மகிழ்ச்சின்னா நம்முடைய தயாரிப்பாளர் சங்கம் தலைவர் உள்ளிட்ட விஜய் முரளி, சௌதர், பன்னீர் எல்லாரும் சேர்ந்து அதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அதுதான் கூட்டு முயற்சி, அதுதான் பெரிய உதவி. இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்களை நம்ம நிறைய பேரை காப்பாற்றிட்டு இருக்க முடியாது. ஆனால் ஒரு சிலரை, அதுவும் தயாரிப்பாளர் சங்கத்தையே தஞ்சமாக கொண்டவன் என்னுடைய வெளியீட்டு. அதனால் தான் நான் அழைக்காமலே நான் வந்தேன். ஏனென்றால் இது என் குடும்ப வீடு, என் தம்பி அவன். அதனால் என்னொன்று அழைக்கணும் அவசியமே இல்லை. விரும்பி நானே வந்து வாழ்த்த வேண்டும். இங்கே வந்தால் என்னுடைய அருமை சகோதரர் குகநாதர் பல 100 படங்களுக்கு கதை எழுதியவர், பல 100 படங்களை இயக்கியவர். முத்துராமன், எஸ்.ஏ. சந்திரசேகர் அவரெல்லாம் இவர்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்திருக்கார். தமிழ் திரையுலகின் ஒரு தனி முத்திரை படித்தவர் நம்முடைய குகநாதர். ஆந்திரா ஹீரோக்கள் மோகன் பாபுலேருந்து கிருஷ்ணாவிலேருந்து ராமநாயுடு, குகநாதன் கதைன்னா உடனே எடுத்து படம் பண்ணுவாங்க. அப்படி அவ்வளோ பெரிய அறிஞர், கதை உருவாக்குவதில் மிகச்சிறந்த வல்லுநர். அவர் வாழ்த்து வந்திருக்காரு. ஆகவே நான் இந்த படம் ஆராய்ச்சி மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். அவருக்கு நஷ்டமில்லாத ஒரு படமாக இருந்தால் போதும், அடுத்த படம் தயாரிப்பார். ஆக அதற்கு என்னுடைய வாழ்த்துதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாதிரி ராஜன் சார் வந்து மன்னிச்சுட்டாரு. மாதிரி கமலநாதன், தயாரிப்பாளர் கமலநாதன் அவர்களுக்கு யோனா சார் அவர்கள் சால்வை அளிக்குமாறு கேட்கிறது. மரியாதைக்குரிய அருமை அண்ணன் ராஜன் அவர்கள் பேசினார்கள். ஏற்கனவே நிகழ்ச்சியில எங்களை வாழ்த்தினாரு. இருந்தாலும் நான் அவரை கூப்பிடாது என்னுடைய தவறு தான். இருக்கிற குப்பி நான் அன்னைக்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா இந்த படத்தை எடுக்கிற போது அதை நான் சொல்லிக்கிறேன். என்னை தாலாட்டாமலா படத்தை எடுக்கின்ற பொழுது அஜித்தை வைத்து எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு உதவி செஞ்சார். அந்த உதவியை நான் மனப்பூர்வமா தெரிவிச்சுக்கிறேன். அப்ப அஜித்துக்கு போட்ட பாட்டை அவர்கிட்ட நான் பாடி காட்டினேன். அஜித்துக்கு அந்த பாட்டை இப்ப நானே அஜித்துக்கு ஒரு பாட்டு பாட போட்டேன். அதை பாடுறா அப்படின்னாரு. அன்னைக்கிட்ட பாடி காட்டினேன். அந்த பாட்டை இப்ப கூட ரிலே அடிங்க. இது அஜித்துக்கு போட்ட பாட்டு. அன்னைக்கு நொங்கொடச்சு கொடுக்கவா, வெட்டி வெட்டி ஒன்னா செதுக்கவா, கருப்பட்டி பாயாசம் காய்ச்சவா, உதட்டில ஊற்றி கொடுக்கவா, கொடுக்கும் போது கில்லவா, கில்லும் போது சொல்லவா, சொல்லி சொல்லி என்ன நீ சாச்சிட்டே
கூட்டி போயிட்ட இன்பத்தின் எல்லைய தாண்டிட்ட அதுக்குள்ள என்ன பூட்டிட்ட விடிய விடிய நடத்திட்ட காதல் பாடம் சொல்லி எனக்கு முடிச்சிட்ட 3 முடிச்சு போடவா முக்கணி சாறு பருகவா மூழ்கி முத்து எடுக்கவா வெடி முத்துக்குள்ள தாராட்டு பாடவா நொங்கொடைச்சு கடக்கவா வெட்டி வெட்டி ஒன்னா தழுவவா அடிச்சாரு அண்ணன் பணத்தை கொண்டாந்து படத்தை முடிச்சேன் அன்னைக்கு எப்படியோ எடுத்தோம். அது வந்து டெக்னாலஜி நினைக்கிறேன். நான் நிறைய பேசலாம் நினைச்சேன், லேட் ஆயிடுச்சு. ஏற்கனவே ஒரு அளவு மைக் கிடச்சிச்சு, அப்பயும் கொஞ்சம் கம்மியாக பேசிட்டேன். திருப்பி என்னடா இது நிறைய பேசணும்னு நினச்சோம், பட் பேச முடியல அப்படின்னு தோணுச்சு. சரி இந்த தடவை பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நானும் கொஞ்சம் லேட்டாக பேசிக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் பையனாக தான் வளர்ந்தேன். சின்ன வயசுல உங்கள் அப்பா என்ன பண்ணுற ப்ரொடியூசர் அப்படி அந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருந்தது. சினிமா மேலே ஆர்வம் அப்படின்றது எப்படின்னா ப்ரொடியூசர் மூலியமாகவே எனக்கு ஆர்வம் வரும். நாங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் ரொம்ப சினிமா என்னைய பார்க்க வச்சது. ஏன்னா நான் ஒரே பையன், அப்பா சினிமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு போராடிக்கிட்டே இருப்பார் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் ஒரே பையனால் விளையாடுறதுக்கு டிவி தான் அதிகமாக வந்து எங்கள் அம்மா தான் என்னை டிவி பார்க்க வச்சு. நிறைய பேர் நினைப்பாங்க எங்கள் அப்பானால எனக்கு சினிமா என்ன வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சினிமா பார்க்க வச்சது எங்கள் அம்மா. ஸோ வந்து நான் வந்து ப்ரொடியூசராக வந்து இன்ஸ்பயர் ஆனது என்ன அப்படின்னா நிறையா விஷயங்கள் கண்டென்ட்டுக்காக அப்போ இருந்தே தேனாண்டால் மூவிஸை அப்போ படம் எடுப்பாங்கள்ல, அதில் வந்து ஒரு குரங்கு நாய்க்குட்டி இந்த மாதிரிலாம் வந்து அந்த படத்தில் சீன்ஸ்லாம் வரும். அதெல்லாம் எங்கள் அம்மா என்னை இது பாடுறா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி படங்களில் வந்து பட்ஜெட் படங்கள் அப்படின்னு நினைக்கிறேன் நான். கதையை மட்டும் நம்பி அதுக்கு என்ன பொருள் செலவு பண்ணி எடுத்து அதை வந்து கொண்டு வந்து ஜெயிக்க வச்சாங்க அப்படின்றது தான் எனக்கு இன்ஸ்பயர். நான் என்ன நினச்சிட்டேன், ஸ்கூல் காலேஜஸ் படிக்கும்போது ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொல்லணும், ஒரு 2-3 கதை சொல்லலாம், எந்த கதை பிடிக்குதோ அவங்க வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன். அவ்வளோ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா நாங்கள் வந்து சுச்சுவேஷனுக்காக தான் ப்ரொடியூசர் ஆனோம். நல்ல கதை இருக்குது, திறமைகள் இருக்குது, நல்ல பாட்டு இருக்குது, பட் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அந்த சுச்சுவேஷனில் என்ன ஆகுது, நம்மளே ப்ரொடியூசர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிறதுனால தான் எங்களை மாதிரி தயாரிப்பாளர்கள் வந்து உருவாகுறாங்க. அதுக்கு சின்ன பட தயாரிப்பாளர்கள்னு ஒரு பேர். அது கேட்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். நல்ல கதைகள் வரணும், மக்களும் அதை வந்து ரசிக்கணும், பார்க்கணும், மீடியா வந்து சப்போர்ட் பண்ணணும். படத்தை பற்றி ஒரு 2-3 இன்சிடென்ட் சொல்கிறேன். சென்சார் பண்ணுறதுக்காண்டி சென்சார் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு பேப்பரையும் பேனாவும் வச்சுட்டு ஏதாவது சொல்லுவாங்க நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது மைண்டில் ஓடிட்டு இருக்கு. மறுபடியும் ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம திருப்பி எப்படிறா அப்படின்ற இது ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா பிகாஸ் இந்த படத்தோட இது அப்படி இருக்குது. ஏதாச்சும் ஒரு இதுனாலும் நான் திருப்பி அதை இது பண்ண முடியாது. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நாட்டு மக்களுக்கு நல்ல படம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நல்ல படம் எடுத்திருக்கிறது வேற, நாட்டுக்கு நல்ல படம் அப்படின்ற ஒரு வேர்டு. இப்போ அதுதான் இது எப்படி நாங்கள் கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னு தெரியல. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிஸ், மீடியாஸ், இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டிங் இதில் வந்து இது எப்படி போய் சேரும் அப்படின்றது யோசிக்கும் போது உங்களை தான் பத்திரிகையாளர்களை மட்டும்தான் நம்பி இருக்கோம். ஏன்னா நான் பேப்பர் பேனா சினிமான்னு கம்பெனி வச்சதுக்கு அதுதான் காரணம். எழுத்தாளர் தான். எங்கள் அப்பா வந்து சூழ்நிலைக்கான தயாரிப்பாளராக மாறினார். நம்மளோட வாய்ப்புகள் வந்து தரலை. இவ்வளோ திறமை இருக்குது, போராடிக்கிட்டே இருக்கான் ஒரு மனுஷன், என்னையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன் இவங்க செஞ்சுருக்கலாமே, அவங்க செஞ்சுருக்கலாமே, இவங்க பண்ண முடியாதா, என்ன ஏது அப்படின்னு. அது புரியல. இது வின் பண்ணவங்களுக்கு ஒரு சினிமா, போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சினிமான்ற மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஸோ ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். டெக்னாலஜிஸ் வந்து சினிமாவை எடுக்கிறதுக்கு உதவுது, எப்படியோ அங்கிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறோம். ரிலீஸ் பண்ணுறது அது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ
எனக்கு வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அது ரொம்ப நன்றி. ஸோ வந்து நீங்கள் நேற்று ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்னென்னா, ஒரு கொரியர் ஒன்று அனுப்புனேன். ஸோ என்னோட அட்ரஸ் போட்டேன், அவங்க லோக்கல் அட்ரஸ் வேணும்னு கேட்டாங்க. அப்போ டக்குன்னு நான் ப்ரொடியூசர் கவுன்சிலோட அட்ரஸ் எடுத்து எழுதினேன். அப்போ எழுதும்போது எனக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். அது சென்னையில் என்ன இவ்வளோ பெரிய இடம் நமக்கு ஒரு உரிமையாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தலைவருக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா சின்ன படத்தை ஊக்குவிக்கிறாரு. அவங்களோட பேனரில் அப்படி படங்கள் பண்ணி தான் பெரிய லெவலில் வந்திருக்காங்க. இங்கே எழுத்தாளர்கள் எல்லாம் கலந்துருக்காங்க. ஸோ விஜய் முரளி சார் வந்து சொல்ல வந்து செயலாக்கிட்டாரு. அவர் என்ன சொன்னாரோ அதான் செஞ்சோம். இப்போ வந்து நான் மதுரையிலேருந்து இங்கே வந்து இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் இப்போ கையை வச்சுட்டு இப்படி நிற்கிறேன் பாருங்கள், இப்படி தான் நான் நின்றுருக்கேன். இது எல்லாமே நடத்துனது அவர் தான். ஸோ அவர் இல்லாமல் எதுவுமே இங்கே இல்லை. எனக்கு வெடிமுத்துக்கும் சினிமாவில் ஒரு போராடிக்கின்ற ஒரு இடம் இருக்குது. இன்றைக்கி வெடிமுத்து பையனுக்கும் இவன் தான் அப்படின்னு சொல்லி எனக்கும் ஒரு இடம் கொடுத்துருக்கீங்க, அது ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த படம் நல்லா இருக்கும், தியேட்டரில் வந்து பாருங்கள். ஸோ மீடியா எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். தேங்க்ஸ். இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தீங்க, ஒரு 2 நிமிஷம் தான். இப்போ அடுத்ததான் இந்த படத்தோட ஆராய்ச்சி படத்தோட ட்ரெய்லரை வந்து நம்ம குணா சார் அவர்களும் கே ராஜன் சார் அவர்களும் வெளியிட சொர்க்கோ, பன்னீர்செல்வம், சௌந்தர பாண்டியன், அப்புறம் தமிழகம் எல்லாம் இணைந்து பெற்றுள்ளார்கள். Thank you.